அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடன் என்பது இஸ்லாத்தை பொறுத்தளவில் அது ஒரு வணக்க வழிபாடு, இறை வணக்கத்தை சார்ந்தது. ஏன்னா ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நபருக்கு உதவி செய்வது என்பது இறைவனுக்கு பிடித்தமான ஒரு செயல். அந்த செயல்தான் கடன் உதவி என்பது. ஆனால் அவ்வாறு இறைவனுக்கு பிடித்தமான ஒரு செயலாக இருந்தாலும், பலதரப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும், நம்மிடம் யாராவது வந்து கடன் கேட்டு வந்தால் நம்ம உடனே கடன் கொடுத்துடவா போகிறோம்? இல்லை. ஏன்னா அந்த கடன் கொடுத்து அதுக்கு பின்னால் படக்கூடிய அவஸ்தைகள் கடன் அன்பை முறிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. யுகபர் அலி ஷஹீதி, அல்லாஹ்னுடைய அல்லாஹுக்காக வேண்டி போரில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த அந்த ஷஹீதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா இல்லை தைன, அவர்கிட்ட இருக்கக்கூடிய கடனை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. கடன் அந்த அளவுக்கு கொடுக்காம ஒரு மனுஷன் மௌத்தா போன சொர்க்கம் கூட நுழைய முடியாது என்கிறது மற்றொரு ஹதீஸு. சரி, ஒரு நபர் உண்மையிலே கஷ்டப்படுறார், அவரால் கொடுக்க முடியலை, அந்த நபருக்கு நம்ம உதவி செஞ்சால் என்ன நன்மை? ஜாமியு திருமிதியில் இந்த ஹதீஸு ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம கொடுத்த ஒரு நபர் கடன் கொடுத்த நபர் கஷ்டப்படுகிறார், அதை உண்மையில் நம்ம பார்த்து அவருக்கு அந்த கடனை தவணை கொடுத்தோம் என்று சொன்னால், அதை தள்ளுபடி பண்ணோம் என்று சொன்னால், நிழலே இல்லாத அந்த நாளை அல்லாஹ் நமக்கு நிழல் தருவான்.